இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, நொறுக்கிட்டாங்க, கண்ணே கலங்குது எனக்கு. ஆயிரம் பேர் இருந்தாலும் அஜித்தாக முடியாது. செதுக்கி இருக்காரு ஒவ்வொன்றும், அப்படி வச்சு செதுக்கி தலைவர் தலை அங்கே நிற்காரு. நமக்கு சூப்பராக இருந்துச்சு, சரியான படம். என்ன சீனு மாசு தலை படமே ஃபயர் தாங்க, ஃபுல்லாக ஃபயர் தான். படம் வேற லெவல், அல்டிமேட் சார்ஜ் குமார். படம் சூப்பர்ண்ணா, செம்ம ஒர்த்துங்க. டைரக்ஷன் எப்படி பண்ணீங்க? நல்ல டைரக்ஷன் ப்ரோ, தெளிவாக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. விண்டேஜில் அஜித்தை பார்த்துருப்போம்ல, அந்த அஜித்தை பார்க்கணுன்னா வாங்க. நல்லா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்தால் நொறுக்கலாம், மாசு என்ஜாய்மெண்ட்டு தான். டைரக்ஷன்லாம் பிடிச்சி வந்துட்டோம். ஸ்க்ரீன் தளபதி தலை ஃபேன்ஸ் எல்லாருமே வரலாம், நொறுங்கும். நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோத்துக்கு இருக்குங்க. ரொம்ப சைலண்டான படம் இறங்கிச்சு. ஆனால் இது சொன்ன ரேட் அந்த படம் இறங்கிச்சு. நீங்கள் ரொம்ப சந்தோஷம். இதோட டபுள் கிட்ட இந்த படம் டைரக்ஷன் எப்படி இருக்கு? டைரக்ஷன் எப்படி பண்ணியிருக்காரு? ரசிகர்களுக்கா எல்லாருக்கும் என்னன்னா கொஞ்சம் ஏமாற்றணும்னா இல்லை இல்லை ரொம்ப சந்தோஷம். அட்டகாசம் வரலாறு எல்லாரும் மொத்தமாக பார்த்த மாதிரி இருக்கு. பழைய ஏகேவே அப்படியே டிஏஜிங் எதுவுமே நேச்சுரல் லுக்காக இருக்காரு. எல்லாம் படமாக இருக்காரு, சூப்பராக இருக்கு. படம் ஃபேமிலி படமாக இருக்கு, என்டர்டைன்மெண்ட் படமாக. ரொம்ப நேரம் கழிச்சு தலையில ஒரு சூப்பர் குடும்பம் இருக்கு, மிஸ் பண்ணாமல் படம் எப்படி இருக்கு? 1000 தலைவர் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை தான். தமிழ்நாட்டுக்கு உலகத்துக்கே ஒரே தலை மட்டும்தான். வேற எவ்வளோக்கு அந்த தலை பேருக்கே கிடையாது. அது தமிழ்நாட்டுக்கும் சரி உலகத்துக்கும் சரி எந்த தலை வர முடியாது. ஒரே தலை தலைவர் மட்டும்தான். தலைவர் கிடையாது, தலை மட்டும்தான் எப்போதுமே. ஓகே, அது உண்மையில படம் 1000 கோடி தான் கண்டிப்பாக எங்கள் தலை. ஆனால் ஒரு வெற்றியை கூட யோசிக்க மாட்டார். ஆனால் இந்த எங்களுக்கு இது வெற்றி. சீரியஸ் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி படத்தை அஜித்தோட லைஃப்ல மங்காத கடிச்சு போய் ஒரு படம் தான் இந்த படம் தானா.
எங்கள் தலை ரசிகர் வந்து அவ்வளோ கூட்டம் உலகத்தையே ஆண்டு வந்தாங்க எங்கள் தலை டைரக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருக்கு. ஓவராலா படம் எப்படி பார்க்கலாமா? ஒன் டைமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அஜித் படங்கள் வந்து எல்லா ரெஃபரன்ஸும் இந்த படம் கண்டிப்பாக இருக்கு. அஜித்னு சொல்லியிருப்பாரு, அந்த அவங்க ஃபேன் பாய்ஸ் இது கண்டிப்பாக உண்மையும் முன்னாடி நிறைய ஃபேன் பாய்ஸ் நிறைய பேர் எல்லாரும் கொண்டாந்துருப்பாங்க. ஆனால் இது ஒரு 100% ஃபேன் பாய்ஸ் சம்பவம் தான் அப்படி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக கவனம். ஓகே. எல்லா ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி இருந்துச்சு? சீட்ல உட்காரவே முடியாது. பட்டானா இதான் பட்டான். செலிபிரேஷன் சரியான செலிபிரேஷன். மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் தரம், ஜிவி பிரகாஷ் தரமான மியூசிக். ஒரு கிட்டார் பட்டம் கேட்க உட்கார முடியல. சீட்டே தேவையில்ல. ஒவ்வொரு அடி நொறுக்கல. தலதான் 1000 கோடி வருமா? இந்த 1000 கோடி 2000 கோடி அடிக்கும். தலதான் எப்போதும் தலதான். தலை வாழ்க. தலை நடிப்பு எப்படி இருந்துச்சு? மியூசிக் பிடிச்சிருந்துச்சா? டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சார். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. படம் வந்து சூப்பர். லாகே கிடையாது. அஜித், அந்த அர்ஜுன் தாஸ், ஆதி ரவிச்சந்திரன், ஜிவி பிரகாஷ் சூப்பராக சார். படம் செம ஸ்பீட் சூப்பர். படம் எப்படி இருந்துச்சு? சீன் ஒவ்வொரு சீன் உட்காரே முடியாது. உள்ள ஒரே ஆட்டம். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் ஒரு குறை ஜிவி பிரகாஷ் சீட்லேயே உட்கார முடியல. ஓகே. ஃபுல்லாக டான்ஸ் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு சீட்லேயே உட்கார படம் பார்த்துருக்கேனே. ஆதிக்கு எனக்கு பெரிய நன்றி. சரியான கம்பேக்னா இதான் கம்பேக் ப்ரோ. சரியான கம்பேக். உள்ள போய் பாருங்க. படத்தை போய் பாருங்க ப்ரோ. மியூசிக் எப்படி இருக்கு? தரம் சூப்பர் ப்ரோ. அவனால படம் சரியான படம். இந்த மாதிரி படம் பார்த்ததே கிடையாது. ஃபேன் பாய்க்கு ஏற்ற படம் இதுதான். படம்னா அது என்ன கடலா கேஜிஎஃப் சொல்றது அங்கே சொல்றது. தமிழ்நாட்டில் தலை தான் மாசு. அந்த அளவுக்கு பிஜிஎம்னா ஜிவியா தூக்கி கொண்டாடலாம். ஜிவி நடிக்க விட்டுடலாம். இனிமேல் மியூசிக்கை இருக்க சொல்லுங்க. படம் பட்டே கிளப்புது. டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? சரியான டைரக்ஷன். உழைப்புக்கு நம்ம கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கணும். இந்த படத்துக்கு 1000 கோடி வசூல் வரணும். அதுதான் படம். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இதுக்காக கொண்டாடணும். அந்த படம் கன்னடா கொண்டாடணும், புஷ்பா கொண்டாடணும், அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தலை தான் உழைச்சிருக்காங்க. நல்லா உழைச்சிருக்காங்க. படம் ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி அவர் எப்படி தலையை நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க நினச்சோமோ அந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்க. அதுக்கு பெரிய நன்றி. ஹேட்ஸ் ஆஃப் ஏகே. டைரக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பர். ஆக்ஷன் உண்மையிலே சூப்பர். ஆக்ஷன் வேற லெவல். மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் செம. ஜிவி பொலித்திட்டார். பிஜிஎம் மாசு அவ்வளோ வாசம். ஃபேன் பாய் மூமெண்ட்னா இதான் மூமெண்ட் தான் படம். ஃபர்ஸ்ட் உள்ள போய் செலிப்ரேட் பண்ணல வேற லெவல். 1000 கோடி தொடுமா? எப்படி போகுது பட் படம் வாஸ். படம் எப்படி இருந்துச்சு? அண்ணா விடாமுயற்சியில் தோத்துட்டோம். இதில் நாங்கள் ஜெயிச்சிட்டோங்க. யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்கு. தரமாக செஞ்சுட்டாப்ல தலை. என் தலையை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? சரியான டைரக்ஷன். அவளுக்கு ஒரு செயினே வாங்கி போடலாம் என் தலைவனுக்கு. டைரக்ஷனுக்கு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? நிறைய பழைய பாட்டு இருக்கு. வேற லெவல். நிறைய பாட்டு ரீமிக்ஸ் வந்திருக்கு பழைய பாட்டுலாம். ரீமேக்ஸ் வேற லெவல் எல்லாமே. தரம் சரியான தரணை. ரொம்ப சந்தோஷம். தலை படத்துல ரெஃபரன்ஸ் இல்லை. ரெஃபரன்ஸ் தான் படமே. ஆமா. 1000 கோடி தொடுமா இந்த படம்? 1000 கோடி தொடுமா? அண்ணா அது தொடுமா இல்லையா? ரசிகர்கள் ரொம்ப திருப்தினே. ரொம்ப ஹாப்பி. ஆனா ரொம்ப திருப்தியான படம் இது. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு படம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் போதும். விடாமுயற்சிக்கு என்னெல்லாம் மிஸ் பண்ணமோ அதை பூரா இந்த படத்துல டைரக்டர் வந்து செதுக்கியிருக்காரு. டைரக்டர் வந்து ஃபேன் பாய்னு இழுச்சிட்டார்ல. மொத்தத்தில் பிளாஸ்ட் படம். வணக்கம் தலா. நாங்கள் நெல்லை மாவட்ட சார்பாக அருள்குமார் என்பது சிவாக்கு நெல்லை மாவட்ட தலைவருக்கு மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்கிறோம். ஆதி ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக என்னென்ன செய்யணுமோ தரமான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. படத்தில் ஏதோ 1-2 சம்பவம் பண்ணால் மனுஷன் பரவாயில்ல. படம் ஃபுல்லாக சம்பவம் பண்ணியிருக்காப்புல நம்ம மனுஷன். நான் எங்கே சொல்ல, அதாவது ஒரு மனுஷன் வந்து விடாமுயற்சி அதில் வந்து கொஞ்சம் சதிக்குது. ஏதோ ஒன்று சொல்கிறேன். அதை விட்டு அதை பிடிச்சாரு பாருங்க எங்கள் ஆதி ரவிச்சந்திரன்.
நீ மனுஷன் எங்கேயா இருந்த இவ்வளோ ஆதிக் ரவிச்சந்திரன் இனிமேல் அடுத்த மே 1ஆம் தேதி அஜித் சாருக்கு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், தயவுசெய்து மே 1ஆம் தேதி ஆதிக் ரவிச்சந்திரனை வச்சு நெக்ஸ்ட் படம் பண்ணணும்னு எங்களோட நெல்லை மாவட்ட சார்பாக தாழ்மையான ரெக்வஸ்ட்டை எடுத்துக்கிறோம். இன்னொன்று மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னென்னா, மனுஷன் வந்து ஒவ்வொரு அஜித் குமார் சார் வந்து இந்த படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வீட் ஸ்பேஸை கொடுத்து அவ்வளோ அருமையாக, அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ நிதானமாக நடிச்சிருக்காப்புல. படம் ஃபுல்லாகவே பிளான் பாய், நம்ம ஃபேன் பாய்ன்னு நம்ம நினைக்கிறோம், அவர் ஃபேன் பாய் பண்ணிட்டு இருக்காப்புல. ஃபேன் பாய் மூமெண்ட் அவர் செதுக்கிட்டு இருக்காப்புல. நிமிஷம் ஒரு கேரக்டர் மாறுதும், ஒவ்வொரு செய்தியும் அந்த அளவுக்கு நிதானமாக செஞ்சுருக்காப்புல. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு மிகப்பெரிய நன்றியை இந்த நெல்லை மாவட்ட சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கை டிவிக்கு வாழ்த்துக்கள். தயவுசெய்து நெல்லை மாவட்ட மக்கள் ரசிகர் மன்ற தருவிலே ராம் தியேட்டருக்கு வரும்போது எல்லாரும் ஹால்ஸ் மாத்திரையே கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கேன். ஹால்ஸு விக்ஸ் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். தொண்டை கிளியதுக்கு நாங்கள் பொறுப்பாக இல்லை, நிர்வாகம் பொறுப்பு அல்ல. நன்றி, வணக்கம். ரொம்ப தரமாக இருந்துச்சுன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு தரமாக இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப நாள் ஓடும். படத்தில் நல்ல 4 சாங் விண்டேஜ் சாங் அந்த ஒன்றுக்கே வரலாம். படம் டைரக்ஷன் எப்படி இருக்கு? படம் வந்து இனிமே யோசிக்க வேண்டாம். படம் பார்த்து கடவுளே நீங்களே அஜித் பார்க்குற ஃபேன்ஸ் சொல்லுவாங்க, இவன் தளபதி ஃபேன்ஸ் இவன்ட்ட கேளுங்க. தளபதி ஃபேன்ஸ் படத்தை கொளுத்தி விட்டான். இன்டர்வியூல சீட்ல உட்காரவே இல்லை. இன்டர்வியூல டைலாக் ஒன்று இருக்கு, எல்லாரும் சீட்ல உட்கார மாட்டாங்க, எவனுமே சீட்ல உட்கார மாட்டானுங்க. இன்டர்வியூல மட்டும் தெரிக்க விட்டான். ஆதிக்க வச்சு வெயிட் காமிச்சிட்டான். தலையோட கரியர்ல இந்த படம் ஒரு பெஸ்ட் படம். மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் ஜிவி வெளுத்துட்டான். நிறைய ரீமிக்ஸ் பாட்டுலாம் வருதுன்னாங்க. விண்டேஜ் இந்த படத்துல பார்க்கலாம். படத்தை நொறுக்க விட்டான். எனக்கு இன்ன வரைக்குமே இன்டர்வியூல தான் கண்ணுக்குள்ளே நிக்கி. அவர் ஒரு 2 டைலாக் சொல்லுவாரு. டைலாக் தியேட்டர் வந்து எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். ஃபேன் பாய் மூமெண்ட்னா இதுதான் தரமான மூமெண்ட். இன்னொரு 10 வருஷத்துக்கு இந்த படம் எங்களுக்கு போதும். அப்படி நடிச்சிருக்காரு. ஃபேன் பாய் சமோஸ் டேரக்டர் அல்டிமேட் அதில் தற்கூரிய கமெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் தள்ளி விட்டுருங்க. படம் பார்க்காங்க, ப்ரெஸ் மீடியா நீங்கள் வந்து பாருங்க, நீங்களே படி விடுவீங்க. அப்படி இருந்துச்சு. அதாவது வந்து எங்கள் அஜித்தை வந்து எப்படியெல்லாம் பார்க்கணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம், அப்படியெல்லாம் டேரக்டர் கொடுத்துருக்காப்புல. பக்கா ஃபேன் பாய் சம்பவம் தான். உண்மையாக நல்லா இருக்கு படம், எல்லாருக்கும் பார்க்கலாம். மியூசிக் எப்படி இருக்கு? நிறைய ரீமிக்ஸ் வருது. 6 மாதம் கொளுத்து இருக்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறேன், அவன் ஈரோடுலேருந்து வந்திருக்கான், இன்னும் கூட உள்ளவங்க சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, தலை வந்து எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை. ஆனால் எதுக்கு தலை படத்துக்கு ரசிகர் மன்ற காட்சிக்கு எதுக்கு இவ்வளோ தடுக்கிறீங்க? காலையில் 9 மணிக்கு தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 6 விடிய காலையில் ஒரு 6 மணிக்கு பாட்டு கச்சேரி, டிஜே ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கடைசி நேரத்தில் காவல்துறை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. என்ன காரணம் கூட சொல்லலை. 1000 2000 கொடுத்து டிக்கெட் எடுத்து சொந்த பணத்தை போட்டு நாங்கள் வரோம். மற்ற நடிகர்கள் மாதிரி ரசிகர் மன்ற பணம் கிடையாது எங்களுக்கு. அவன் சொந்த உழைப்பை போட்டு வந்திருக்கிறோம். எதனால் தடுத்து நிறுத்துறீங்க அது எங்களுக்கு தெரியல. ஒன்று மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க, திருவிழா கணக்கு திரையரங்கில் இருக்கு, அது மட்டும்தான். அவ்வளோதான். தரமா இருக்கு படம் எப்படி இருக்கு? எங்களை தடுத்தாலும் எங்க கொண்டாட்டம் ஸ்கிரீன்ல அவரை பார்த்தானா ஆட்டோமேட்டிக்கா உண்மையை சொல்ல போனோம்னா எங்களால் படத்தை திறக்க முடியல. இத்தனை வருஷம் கழிச்சு தலையை இப்படி பார்த்ததுல கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அவ்வளோ சந்தோஷமா வருது, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பேசுறதுக்கே வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ அழகா தலையை காமிச்சிருக்கிறாப்புல.